Dear students, exercise 8.4, question number 9, already 8th some model தான் ஆனால் very simple students, ஈஸியாக 3 marks வாங்கிடலாம். V value கொடுத்தாச்சு, V is equal to, ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பார்த்தாலே டோ V by டோ எக்ஸ், அப்புறம் டோ V by டோ ஒய், ஜெட்டும் இருக்குது, அதனால டோ V by டோ ஜெட். நேராக எக்ஸை போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும், 3x ஸ்கொயர். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, எக்ஸை பண்ணால் 1, 3yz, ஏன்னா அங்கே எக்ஸை பண்ணிங்கன்னா 1. இதே மாதிரி ஒய்யை பண்ணுங்கள், 3 முன்னாடி வந்துடும், 3y ஸ்கொயர். இங்கே ஒய் இருக்குது பாருங்கள், இங்கே ஒய் பண்ணால் 1, அப்போ பேலன்ஸ் 3xz. ஸோ டோ வி பை டோ ஜெட், ஜெட் கியூபை பண்ணிங்கன்னா 3z ஸ்கொயர். இங்கே நீங்கள் ஜெட்டை பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், அப்போ மீதியாக இருக்க 3x. இந்த 3 ரிசல்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கங்க. டோ ஸ்கொயர் வி, ஓகே, டோ ஸ்கொயர் வி பை என்ன, டோ ஒய் டோ ஜெட், ஓகேவா. டோ அழகாக எழுதிக்கோங்க, ஓகேவா. இதை எப்படி பிரிக்கலாம், டினாமினேட்டரை டோ ஒய் டோ ஜெட் எழுதியாச்சா. மேலே யாருக்கா டோ ஸ்கொயருக்குள்ள ஒரு டோ அவுட் சைட் போட்டுருங்க, பேலன்ஸ் என்ன இருக்குது டோ வி. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் இதாக வரும், அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ டோ பை டோ ஒய்யை, இதோடைய ஆன்சர் மேலே இருக்குது பாருங்கள், இதை எடுத்து எழுதிக்கங்க, ஓகே. எடுத்து எழுதிற பிறகு இப்போ இங்கே வெளியில் யாருக்கா ஒய் தானே, டோ ஒய் பை ஒய்யை போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஒய் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒய்யை பண்ணால் 1, ஸோ 3x, ஓகே. இது முடித்த பிறகு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கங்க. இதையும் ரெண்டாக ஸ்பிட் பண்ணுங்கள், டோ ஜெட் டோ ஒய், வெளியில் ஒரு டோ ஸ்கொயர் வி, ஓகே. டோ ஸ்கொயர் வி டோ வெளியில் இருக்குது, பேலன்ஸ் டோ வி வில் ப்ராக்கெட் உள்ள போட்டுருங்க. இதை மல்டிப்ளை பண்ண வரும், டோ ஸ்கொயர் வி தான் வரும். இது ரெண்டாக ஸ்பிட் பண்ணிட்டு டோ பை டோ ஜெட் போட்டு, இதோடைய ஆன்சர் எங்கே இருக்குது, டோ வி பை டோ ஒய் 3y ஸ்கொயர் எடுத்து அது எழுதிட்டு, இப்போ இங்கே வெளியில் யாருக்கா ஜெட்டு தானே, உள்ள ஜெட்டை போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஜெட் எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, ஜெட்டை பண்ணால் 1 இன்ட்டு திஸ் எவ்வளோ 3x. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், நல்லா புரிஞ்சிச்சா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 10, ஓகே. கொஸ்டின்ஸ் எழுதிங்க ஸ்டூடெண்ட்ஸ். கம்பல்சரியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது, ஆர்னர் ரெவென்யூ. இது ஒரு பிஸ்னஸ் மேக்ஸ் புக்கிலேருந்து எடுத்த ப்ராப்ளம்ஸ். ஆர்னர் ரெவென்யூ சொல்லியிருக்கு பாருங்கள். சீனா காஸ்ட், அப்போ நீங்கள் வெறும் ஆர்ன்னு சொல்லி இதை எடுத்து எழுதிக்கங்க. அதேமாதிரி காஸ்ட்டுன்னு சொல்லி இதை எடுத்து எழுதிக்கங்க, ஓகே. ஃபைண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஃபார்மில் எல்லோரும் படிச்சுக்கோங்க, ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஸோ ரெவென்யூ இது மேலே இருக்க இது ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கங்க. மிடில் மைனஸ் இருக்குது, மைனஸ் வந்து காஸ்ட் இருக்குது, மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் இங்கே போட்டுங்க, மைனஸ் யுவர் காஸ்ட் ஆன்சர். இந்த மைனஸ் உள்ளே என்ட்ரி பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ட்ரி பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். இங்கே 80x மைனஸ் 8x எவ்வளோ, 72x. அதுக்கப்புறம் இங்கே 90y இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 6y சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே அப்படியே எழுதிடுங்க, கம்ப்ளீட்டாக எழுதிடுங்க. கொஸ்டின் இருக்குது அப்படியே எழுதிட்டு சிம்பிள் வெறும் டோ பி பை டோ எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். டோ பி பை டோ எக்ஸ் கொஸ்டினை ஃபுல்லாக எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே இருக்க பாருங்கள் கொஸ்டின்ஸ். ஃபைண்ட் டோ பி பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்டை உள்ளே லைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டோ பி பை டோ ஒய் கண்டுபிடிச்சி இந்த பாயிண்ட்ஸை போடணும், ஓகேவா. சரி, டேரெக்டாக இப்போ நம்ம டோ பி பை டோ எக்ஸ் பண்ணலாமா. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கூடயா இருக்கா 72. அதே மாதிரி வேறு எங்கேயாவது எக்ஸ் இருக்கா, அது இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ். எக்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா 1 0.04y. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயரை பண்ணிங்கன்னா 2x தான், அந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். நீங்கள் சைடில் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் பாருங்கள், 2 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வரும் 0.1ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் இந்த 2 இதுக்கிட்ட 0.05 இன்ட்டு யார் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். அதே மாதிரி டோ பி பை டோ ஒய் பண்ணுங்கள். ஒய் இங்கே இருக்குது பாருங்கள், அப்போ கூட யாருக்கா 84. இங்கேயும் ஒய் இருக்குது, ஒய்யை பண்ணால் 1, பேலன்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்காது. இங்கேயும் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்ஸ்க்கு அந்த 2 முன்னாடி வந்துடும். இஃப் யூ மல்டிப்ளை 0.05 இன்ட்டு 5 பவர் 2 அதை மல்டிப்ளை பண்ணால் 0. இந்த ரெண்டு ஆன்சர் கிட்ட அந்த பாயிண்ட்ஸை போட்டால் போதும். இப்போ இதை கொடுத்துட்டு பாருங்கள், இதான் கொஸ்டின். டோ பி பை டோ எக்ஸ் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்குது. இது எக்ஸ் வேல்யூ, இது என்ன ஒய் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா. டோ பி பை இதில் எக்ஸோட இடத்துல 1200ம் ஒய்யோட பிளேஸில் 1800 போடணும். இதே மாதிரி தான் டோ பி பை டோ ஒய்யும் இங்கே எக்ஸ் இடத்துல ஒய் எடுத்து அந்த வேல்யூ போட்டிருக்கோம், அவ்வளோதான். போட்டுறீங்களா மை டியர் ஸ்டூடெண்ட். 72 0.04 உன்னோட ஒய் வேல்யூ போடணும், மைனஸ் 0.1 எக்ஸோட வேல்யூ இதில் போய் போட்டிருக்கேன்.
எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கேயும் 84 ப்ளஸ் 0.04 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ 1200 மைனஸ் 0.1 இன்ட்டு ஒய்ன்னு இருக்காங்க, ஒய்யோட வேல்யூ. ஜஸ்ட் யூ மல்டிப்ளை, இது ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 0 போய்டும், இந்த 0 போய்டும். ஜஸ்ட் 18 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணாலே போதும். அதே மாதிரி தான் ஒரு 0 எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் போய்டும். அப்போ 120 இன்ட்டு 1 120 மைனஸ் 120 ஆட் பண்ணி, இதுவும் அதே ஸ்டைல் தான். ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஒரு 0, இந்த 0 போய்டும். 12 4s are 48. அப்போ இங்கே ஒரு 0, இந்த பாயிண்ட் எடுத்துருங்க. 1 இன்ட்டு 180. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.